الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதகாவின் சிறப்புகள். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனும் சுன்னாவும் சதகாவை ஆர்வப்படுத்தி அதற்கு கூறியிருக்கக்கூடிய சிறப்புகள் நாம் நிறையவே அறிந்து வைத்திருக்கிறோம், படித்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய வழியில் தங்கள் செல்வங்களை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் எப்படி என்றால் ஒரு வித்துடைய உதாரணமாகும். அந்த வித்து என்ன செய்கிறது? 7 கதிர்கள் அந்த வித்தின் மூலம் முளைக்கிறது. அந்த ஒவ்வொரு நெற்கதிரிலும் 100 வித்துக்கள். அப்ப சுப்ஹானல்லாஹ், இப்போ ஒரு வித்தின் மூலம் 700 வித்துக்கள். இவ்வாறு அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்லி அல்லாஹுடைய வழியில் செலவு செய்பவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு பல மடங்கு பெருக்கி கொடுப்பதாக வாக்களிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு குர்ஆனில் நாம் நிறைய வசனங்களை சதகாவை ஆர்வப்படுத்தி சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளுள் புகாரி, முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய வழியில் யார் 2 ஜோடிகளை செலவு செய்வாரோ, 2 ஜோடிகள் என்று சொன்னால் உதாரணமாக ஒரு ஆண் குதிரை, பெண் குதிரை, இவ்வாறு என்ன செய்கிறார், அல்லது ஒரு ஆண் ஒட்டகம், பெண் ஒட்டகம், இவ்வாறு 2 ஜோடிகளை என்ன செய்கிறார், செலவு செய்கிறார் என்றால் அவர் சொர்க்க வாயில்களின் ஒரு வாயிலூடாக அவர் அழைக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய வழியில் சதகா செய்பவர்கள், தர்மம் செய்பவர்கள் சதகா உடைய வாயிலூடாக சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். சுவர்க்க வாயில்களுள் ஒரு வாயில் இருக்கிறது, அதற்கு பேர் பாபு சதகா, சதகாவுடைய வாயில். அந்த சதகாவுடைய வாயிலூடாக அவர்கள் சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். இந்த செய்தி புகாரில் 1897, முஸ்லிம் 1027 ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, சதகாவின் சிறப்புதான் இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒருவர் தனது செல்வத்திலிருந்து சதகா செய்கின்ற போது அந்த செல்வம் குறையாது. அந்த செல்வம் என்ன செய்யாது? குறையாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த செல்வத்தில் என்ன செய்கிறான்? பரக்கத்து செய்கிறான். அதே போன்றுதான் அந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு அடியான் என்ன செய்கிறான்? தனக்கு தவறிழைத்த பிற நண்பர்கள் பிறரை மன்னிக்கின்ற போது அல்லாஹ் அதன் மூலம் அவனை கண்ணியப்படுத்துகிறான். அவனது கண்ணியம்தான் அதிகரிக்கிறது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அதாவது நான் இவனுக்கு தாழ்ந்து போவதா, பணிந்து போவதா என்றெல்லாம் சிந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுகின்ற போது அல்லாஹ் அவனது கண்ணியத்தை, அந்தஸ்தை உயர்த்துகிறான். அதே போன்று அல்லாஹ்வுக்காக ஒரு பணியோடு செயல்படும் போது அல்லாஹ் அவரை உயர்த்துகிறான். இது முஸ்லிம்ல 2588வது நிலை வரக்கூடிய செய்தி. சதகாவுடைய பொருள் இருக்கிறதை ஒரு சதகா செய்கிறார், அந்த சதகாவுடைய செல்வம் என்பது அது குறையாது.
ஷைத்தான் என்ன செய்வான்? அவன் குறைவது போன்று காட்டுவான். அவன் சொல்வான், நீ கொடுக்காதே, கொடுத்து விட்டால் நீ ஏழையாகி விடுவாய், உனது இவ்வளவு தேவைகள் இருக்கின்றன என்று என்ன செய்வான்? தேவைகளை எல்லாம் நினைவூட்டி சதக்காவை விட்டு தடுப்பதற்கு முயற்சிப்பான். நறுமையான சகோதரர்களே, அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சதக்காவுடைய அந்த பொருளாதாரம் இருக்கிறதே, அவர் சதக்கா செய்கிறார் என்றால் அந்த அந்த பொருளாதாரம் குறையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி. நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தேன், அப்போது அவர்கள் அல்ஹாக்குமுத் தகாசுர் என்ற அத்தியாயத்தை ஓதியவர்களாக இருந்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் சொல்கிறான், எனது செல்வம் எனது செல்வம் என்று சொல்கிறான். அவனுக்கு என்ன சொல்லப்படும்? ஆதமுடைய மகனே, உனது செல்வம் என்பது நீ உண்டு கழித்தவைகளும், நீ உடுத்து கிழித்தவைகளும், நீ செய்த சதகாக்கள் தர்மங்களுமாகும் என்று இந்த செய்தி சொல்கிறது. நீ எதை உனது மறுமைக்காக நீ சேமித்து வைத்தாயோ, முற்படுத்தினாயோ, அவைதான் உனது செல்வம். இந்த செய்தி முஸ்லிம் 2958வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. என் அருமையான சகோதரர்களே, அப்ப எது ஒருவருடைய செல்வம் என்றால், அவர் என்ன செய்துவிட்டு உடுத்து கழித்தவை, உண்டு கழித்தவைகள், அதற்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா? கணக்கு கொடுத்தாக வேண்டும். உடுத்து கிழித்தவைகள், அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று அவருடைய செல்வம் என்ன? அவர் செய்த சதக்காக்கள், தர்மங்கள். எனவே இந்த தர்மங்கள், சதக்காக்கள் இருக்கின்றன நறுமை சகோதரர்களே, அது அவருக்குரிய செல்வமாக இருக்கிறது. இன்று நிறைய பேர் சதக்கா செய்யாமல், தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். மறுமையில் அவர்கள் வெறும் கையோடு தான் வரவேண்டியிருக்கும். சதக்கா செய்யாமல், தான தர்மங்கள் செய்யாமல் என்ன செய்கிறார்கள்? செல்வங்களை சேமித்து சேமித்து கஞ்சத்தனம் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். மறுமையில் அவர்கள் எந்த சதக்காவையும் செய்யாத காரணத்தால் வெறும் கையோடு தான் அங்கு வரவேண்டியிருக்கும். எவ்வளவு கவலை கொள்வார்கள்! இந்த மரணத்துடைய நேரம், உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கூட ஒருவன் அவகாசம் கேட்பது சதக்கா செய்வதற்குத்தான் என் அருமை சகோதரர்கள். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். புகாரில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களில் யார் உங்களுடைய வாரிசுகளுக்குரிய செல்வத்தை விரும்புவார்கள் என்று கேட்கும் போது சஹாபாக்கள் திருப்பி கேட்கிறார்கள், நம்மில் யாருதான் நமது வாரிசுகளுக்குரிய சொத்தை விரும்புவோம்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் உங்களுக்காக எதை முற்படுத்தினீர்களோ அதுதான் உங்களுக்குரிய செல்வம். நீங்கள் அவ்வாறு சதக்கா செய்யாமல் இருக்கின்றீர்களே, அது உங்களுடைய வாரிசுகளுக்குரிய செல்வமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பிற்படுத்தக்கூடியவைகள் அவர்களுக்குரியவைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, வாரிசுகளுக்கு எதையும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் செலவழித்து விட வேண்டும் என்றும் புரிந்து கொள்ளக்கூடாது. மற்ற ஹதீஸ்களையும் நாம் சேர்த்துத்தான் விளங்க வேண்டும். ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? சிலரை பார்க்குறோம், அவங்க எந்த சதக்காக்கள், தர்மங்கள் செய்வதே கிடையாது, கடுமையான ஜக்காத்தை கூட நிறைவேற்றுவது கிடையாது. அப்படி மோசமானவர்களும் இருக்கிறார்கள். எனவே உண்மையில் உனது செல்வம் என்பது நீ முற்படுத்தியவைகள் தான். எதை நீ சதக்காவின் மூலம் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்து முற்படுத்தினாயோ அதுதான் உனக்குரியது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி புகாரில 6442வது எண்ணிலே வருகிறது. அதே போன்ற அருமை சகோதரர்களே, முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது அமல்கள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன, 3ஐ தவிர. அதில் அவன் செய்த அந்த சதக்கா ஜாரியா தொடர்ந்து நன்மைகளை அவனது கபருக்கு அது சேர்த்து கொண்டே இருக்கும். யார் மறந்து விட்டாலும் அந்த சதக்கா என்ன செய்யாது? அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் மறக்கக்கூடியவன் அல்ல. எனவே அவன் செய்த அந்த சதக்காவின் மூலம் மக்கள் நன்மை பெறும் காலமெல்லாம் அவனது கபருக்கு நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் அவனது கல்வியின் மூலம் யாரெல்லாம் பயன்பெற்றார்களோ அந்த நன்மைகள், சாலிகான அவனது பிள்ளை
அவனுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள். இந்த செய்தியில் இது முஸ்லிமில் இங்கே வருகிறது என்றால் 1631 எண்ணில் வரக்கூடிய செய்தி. ஒருவர் செய்யக்கூடிய சதக்காக்கள் அதில் மக்கள் பயன்பெறும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை அவரது கபருக்கு போய்கொண்டே இருக்கும். அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் மிக பெரும் நன்மைகள். அவரது மனைவி மக்கள் எல்லோரும் மறந்து விட்டாலும் இந்த நன்மைகள் அவரது கபருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவை மையத்தை 3 விடயங்கள் தொடரும், 2 திரும்பிவிடும், 1 அவரோடு இருக்கும். திரும்பிவிடக்கூடிய 2 என்ன என்று சொன்னால், அவரது குடும்பம், அவரது செல்வம் திரும்பிவிடும். ஆனால் அவரோடு இருக்கக்கூடியது அவரது அமல்கள். அமல்களில் எதெல்லாம் வரும்? சதக்காவும் வரும். அவர் செய்த அமல்களில் சதக்கா தான தர்மங்களும் வரும். எனவே அது அவரது கபரில் அவரோடு இருக்கும். அந்த அமல்கள் தான் என்ன செய்யும்? அவரை பாதுகாக்கும், அவரை கபரில் பாதுகாக்கும் என்பதையெல்லாம் நாம் ஹதீஸ்களில் படிக்கின்றோம். இந்த செய்தி புகாரில் 6514, முஸ்லிம் 2960 ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? தனது குடும்பத்தினருக்கு செலவு செய்கிறான். தனது மனைவி பிள்ளைகளுக்கு அவன் செலவு செய்கிறான். எப்படி செலவு செய்கிறான்? அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய நன்மை எதிர்பார்த்தவனாக செலவு செய்கிறான். அவ்வாறு அவன் தனது மனைவி மக்களுக்கு, பெற்றோருக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செலவு செய்கின்ற போது கானத் லஹு சதகா, அது அவனுக்கு சதகாவாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி புகாரில் 55, முஸ்லிமில் 1002 ஆகிய எண்களில் வரக்கூடிய செய்தி. ஒரு மனிதர் செலவு செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து செலவு செய்வதிருக்கிறதே, அது சதகாவுடைய நன்மை அவருக்கு பெற்றுக் கொடுக்கின்றது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் அடுத்த ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய ரிஸ்கிலே விசாலத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த சதக்கா இருக்கிறது இல்லையா? 2 மலக்குகள் ஒவ்வொரு நாள் காலையிலும் இறங்குகிறார்கள். இறங்கி எப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்தவருக்கு சிறந்ததை பகரமாக ஆக்குமாறு அந்த மலக்கு துஆ செய்கிறார். அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யாதவனுக்கு அவனது செல்வத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துமாறுதான் அங்கே அந்த மலக்கு துஆ செய்கிறார் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதில் அழிவு ஏற்படும். ஒருவன் வசதி இருந்தும் செலவு செய்யாமல் இருக்கிறான், சதக்கா செய்யாமல் இருக்கிறான். ஆனால் மற்றவருக்கு மலக்குடைய துஆ எப்படி கிடைக்கிறது என்றால், அவர் செலவு செய்யும் போது அதைவிட சிறந்ததை பகரமாக ஆக்குவாயாக என்ற துஆ அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியும் இதனுடைய சிறப்பை சொல்லுது. அதே போன்றுதான் ஒருவர் தனக்கு விருப்பமானவைகளை, தான் விரும்பக்கூடியவைகளை அல்லாஹுடைய வழியிலே சதக்கா செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்தை நீங்கள் எப்படி பயந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பேரித்த பழத்துடைய ஒரு கீற்றையாவது நீங்கள் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்து நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நரகத்தை விட்டு ஒருவரை காக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமலாக சதக்கா என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது சதக்காவை பொறுத்தவரையில் அந்த சதக்கா நாளை மறுமையில் அவருக்கு நிழல் தரக்கூடியதாக மாறும். அந்த சதக்கா என்ன செய்யும்? நாளை மறுமையுடைய நாளில் அவருக்கு நிழல் கொடுக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எவ்வளவு நெருக்கடியான அந்த மறுமையுடைய நாளில் நிழல் தரக்கூடியதாக சதக்கா இருக்கிறது. அதே போன்று சதக்கா, ஒரு சதக்காவை தனது ஹலாலான பொருளாதாரத்தின் சதக்கா செய்கின்ற போது அதை அல்லாஹ் தனது வலதால் அதை எடுத்துக்கொள்கிறான். அது என்ன செய்கிறது? மழை போன்று அது வளர்க்கப்படுகிறது. சதக்கா வளருகிறது. அல்லாஹ் அவ்வாறு பல மடங்காக்கித்தான் அதை அவனுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக எத்தனை நபிமொழிகள்
எத்தனை எத்தனை செய்திகள் நாங்கள் பார்க்குறோம் ஹதீஸ்களில். ஒரு முஸ்லீம் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்ற போது யார் அவனை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்கின்றானோ, நாளை மறுமையுடைய அந்த மிக பெரும் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் அந்த அடியானை அல்லாஹ் விடுவிக்கின்றான். அந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எனவே அருமையான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், அதாவது மக்கள் இலங்கையில் பல விதமான நெருக்கடிகளுக்குள் கஷ்டங்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமான மக்கள் உதவி செய்கிறார்கள். எனவே நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக உதவிகளை செய்வது இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த காலங்கள் இந்த நாட்களில் நாம் என்ன செய்வோம்? இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகம் அதிகம் நாம் உதவி செய்வோம். உதவி செய்து அல்லாஹுடைய அருளை பெற்ற அடியார்களாக நாம் மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.